ஷேரிங் லவ் மிஷன். இது ஒரு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் மிஷனரி பணி. இந்த மாதத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வசனம் என்னன்னு சொன்னா, நம்பிக்கை. நம்பிக்கை நமக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை எது, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இயேசுதான் நமது நம்பிக்கை. வேதத்தில் நம்பிக்கையை குறித்து அழகான வார்த்தைகள்லாம் இருக்குது. டைட்டஸ் கூட ஒரு ஹோப்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்திருக்காங்கல்ல, மூவி, அதுக்கு பேரும் நம்பிக்கை தான், ஆஷா ஹிந்தியில். இல்லை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதத்தில் எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் கொடுத்தார். வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லாரும் சொல்லலாமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இது ரொம்ப அருமையான ஒரு வசனம், வாக்குத்தத்தமான ஒரு வசனம். நிச்சயமா உனக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை மிகவும் உண்மை உள்ள ஒரு வார்த்தை. இன்னும் வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய இடத்துல வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது, நான் விரைவாக சொல்கிறேன். சங்கீதம் 34:8 பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்கள் இன்னைக்கு நிறைய வசனத்தில் இருக்குது, பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான். யார் பாக்கியவான்னா அர்த்தம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்போ வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேலே யார் நம்பிக்கை வச்சாங்களோ அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பாக்கியவான்கள்னு எழுதியிருக்கு. அதில் தான் முதல்ல இந்த வசனம், சங்கீதம் 34:8 அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 40:4 பார்த்தீங்கன்னா, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 146:5 பார்த்தீங்கன்னு சொன்னால், யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். எரேமியா 17:7 பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா! எவ்வளோ வசனங்கள் பார்த்தீங்களா? இன்னும் கூட நிறைய வசனங்கள் இருக்கலாம். இந்த நம்பிக்கைக்கு குறித்து ஆண்டவர் மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அவங்க தான் பாக்கியவான், அவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு என்னென்ன பிளெஸ்ஸிங் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீதிமொழிகளில் 3:5-6 பார்த்தீங்கன்னு சொன்னால், உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்த. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங் கிடைக்குதுன்னு சொன்னால், நம்ம பாதைகளை எல்லாம் செவ்வாய்ப்படுத்துவார். நமக்கு முன்பதாக ஏதாவது தடைகள் இருக்கலாம், கோணலானவைகள் இருக்கலாம், எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர் நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார், அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது. இன்னும் பாருங்க, நீதிமொழிகள் 3:26 பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருப்பார். நீங்கள் அவரை நம்பும்போது அவர் உனக்கு நம்பிக்கையாக மாறிடுவார். மாறி அவர் உன் கால் சிக்கி கொள்ளாதபடி உன்னை காப்பார். நீதிமொழிகள் 14:26 பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கெல்லாம் அடைக்கலம் கிடைக்குமா. இப்போ கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு திட நம்பிக்கை, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலாம், அவங்க கால் சிக்கி கொள்ளாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிறார், பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறார். இன்னும் ஏசாயா 30 பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதான்? பலன் கிடைக்குது, பலன் கிடைக்குது. ஹல்லேலூயா! அது மட்டுமல்லாமல் நீதிமொழிகள் 10:28 பார்த்தீங்கன்னா, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சி ஆக்கும். அப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஆண்டவர் தருகிறார். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார், உங்களுக்கு பலனை தருகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுக்கிறார், உன் கால் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாக்கிறார், பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறார். அப்போ கர்த்தர் மேலே நம்ம எப்பொழுதும் நம்பிக்கையாக இருக்கணும். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 22
19வது வசனம். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், எங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னு சொன்னால் எங்கள் திருமண நாளில் திருமணத்தன்னைக்கு சர்ச்சில் ஐயர்வாள் கொடுத்த செய்தி, எங்களுக்கு கொடுத்த செய்தி இந்த வசனம்தான். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். எனக்கு அது மறக்கவே மறக்காது. அன்னைக்கே அப்படி மனப்பாடம் பண்ணிட்டேன். சரி, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் தான். நான் சொல்கிறேன், இன்னைக்கு வரைக்கும், அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தான் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறார். அவர் எங்களை ஒரு நாளும் கால் வழுவாதபடி பாதுகாத்து கொண்டார். எங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். எங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார். எங்களுக்கு பலனை தந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை அது ரொம்ப விசேஷமானது. நம்முடைய கர்த்தர் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அவர் மேலே நம்ம நம்பிக்கையை வைத்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. மனிதர்கள் மற்ற காரியத்தின் மேலே தான் நம்பிக்கை வைப்பாங்க. அதுவும் பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. அது வீட்டில் போய் படிங்க. ஆனால் எரேமியா 17:5 பார்த்தீங்கன்னா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் சுயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவன். அப்போ அவன் மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு மாம்சத்தை மேலே சாய்ந்துடுறான். அப்போ கர்த்தரை விட்டு விலகிடுறான். அப்படிப்பட்டவன் என்னதான் சபிக்கப்பட்டவன். அதே மாதிரி ஏசாயா 31:1 பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலர் குதிரைகள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க, ரதங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்படியாக அவங்க குதிரைகள் மேலே, அவங்க ரதங்கள் மேலே நம்பிக்கையை வச்சிருக்கும் போது அவங்களுக்கு ஐயோ என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ குதிரை, அந்த ரதம் அப்படிலாம் சொல்லும் பொழுது அவங்களுடைய பலத்தை குறிக்குது, அவங்களுக்கு இருக்கிற ஆஸ்தியை குறிக்குது. குதிரை, அந்த ரதம், அதெல்லாம் ஒரு பொருள், ஒரு பெரிய ஒரு விலையேறப்பெற்ற பொருள். சிலர் அவங்களுடைய பொருள்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. எங்களுக்கு இவ்வளோ கோல்டு இருக்குது, எங்களுக்கு இவ்வளோ நிலம் இருக்குது, எங்களுக்கு வீடு இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வைப்பாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கையும் நம்ம வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறதும் ஐயோன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ ஐஸ்வர்யத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. 1 தீமோத்தேயு 6:17 வாசிக்கலாமா? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடுன்னு சொல்லுவார். பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு. என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம், நம்ம ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிடுன்னு சொல்றார். அப்போ இந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பவுல் ஒரு கட்டளையா சொல்றார். ஹல்லேலூயா! ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஜீசஸ் நிறைய கட்டளை கொடுத்திருக்கிறார். காட் மோசே மூலமா நிறைய கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளைகளை எல்லாம் நம்ம கை கொள்ளணும்னு சொல்லி நம்ம அதை கை கொண்டுட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு பவுல் ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். அவர் கொடுத்த கட்டளை தான் இது. என்னது? உன்னுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லலாமா? நம் நம்பிக்கை ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்கணும். இந்த கட்டளையை நம்ம கடைபிடிக்க வேண்டும். ஆமென். கட்டளையாவே கொடுத்துட்டாரு. நீங்கள் நம்பிக்கை வைங்க, நம்பிக்கை வைங்க, பாக்கியவான், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இன்னைக்கு பவுல் ஒரு கட்டளையாக சொல்லிட்டாரு, நீ நம்பிக்கை வச்சிரு ஜீவனுள்ள தேவன் மேல், வேற எது மேலேயும் நம்பிக்கை வைக்காத. அப்போதான் நீ பாக்கியவானா மாற முடியும். அந்த கட்டளையின்படி நம்மளும் நடக்க வேண்டும். வேதாகமத்தில் நிறையா ஆட்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஒரு மனிதர் யார் என்று சொன்னால் எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா 2 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் இதை நம்ம வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். இவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அப்போ எவ்வளவு அழகான ஒரு நம்பிக்கையை எசேக்கியா ராஜா கர்த்தர் மீது வைத்திருந்தான்.
என்பது நமக்கு இந்த வார்த்தையிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து நமக்கு புலப்படுகிறது. இதில் இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரன் தான் எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவாகும்போது அவருடைய வயது 25. இவர் எருசலேமில் 29 வருடம் அரசாண்டான். இவன் தன்னுடைய தகப்பன் தாவீது செய்தபடி எல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். இந்த எசேக்கியா மேடைகளை அகற்றினான். அதாவது விக்கிரகங்கள், பிசாசினுடைய மேடைகளை எல்லாம் தகர்த்து போட்டான், சிலைகளை தகர்த்து போட்டான், விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டி போட்டான். இந்த மோசே பண்ணியிருந்த அந்த வெண்கல சர்ப்பம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் அவங்க மறுபடியும் இஸ்ரேல் மக்கள் அதை செஞ்சு வச்சு அதுக்கு முன்னாடி அவங்க பணிந்து கொண்டுலாம் இருந்தாங்க அந்த காலத்தில். அதையெல்லாம் அவன் உடைச்சி போட்டான். ஹல்லேலூயா. அந்த வெண்கல சர்ப்பத்தை கூட அவன் உடைச்சி போட்டான். இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை எல்லாம் அவன் செய்தான். அந்த எசேக்கியா ராஜா கர்த்தரையே சார்ந்து கொண்டான். அவன் எங்கே போவானோ எல்லா இடமும் அவனுக்கு அனுகூலங்கள் உண்டாகும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த நாட்களில் அசீரியா ராஜா எப்பொழுதும் இஸ்ரவேல் யூதாவுக்கு விரோதமாக அவங்க எழும்பி வருவாங்க. அப்போ அந்த யூதா மக்கள் எல்லாம் பயப்படுவாங்க. அசீரியா ராஜா அவன் வர்றானே, அவன் கொஞ்சம் பலம் உள்ளவனாக இருந்தான். எல்லாம் உலகமே அவனுக்கு பயப்படும் அசீரியா ராஜாவை பார்த்து. அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது இந்த எசேக்கியா ராஜா மட்டும் இந்த அசீரியா ராஜாவை சேவிக்கவே மாட்டான். என்ன, அவர் சொல்கிறத கேட்கவே மாட்டான். அசீரிய ராஜாவை அவன் ஒரு பொருட்டாக எண்ணுவதும் கிடையாது. அதை வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ராஜாக்கள் 18:7 பார்த்தீங்கன்னு சொன்னால், அசீரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளி விட்டான். எசேக்கியா ராஜா அவனோடு ஒத்து போகவே இல்லை. அவன் தனியாக நின்றான். எசேக்கியா ராஜா கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கொண்டு இருந்தான். அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அதற்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெலிஸ்தரை காசா மட்டும் முறியடித்து போட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமாரியாவை அவன் பிடித்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை, நல்ல காரியங்களை இந்த எசேக்கியா ராஜா செய்தார். அந்த நாட்களில் ஒரு 14வது வருடம், எசேக்கியா ராஜாவுடைய 14வது வருஷத்தில் அவருடைய சேவையில் திடீரென்று இந்த அசீரிய ராஜா அவனுடைய பெயர் சனகரேப்பு, அவன் வந்துட்டார் சண்டை போடணும், இந்த யூதாவை பிடிக்கணும்னு சொல்லி. யூதாவின் பட்டணங்களில் இருக்கிற பெரிய பெரிய பட்டணத்தெல்லாம் அவன் பிடிக்கணும்னு சொல்லி நின்று அவன் பயங்கரமாக விரோதமாக பேசுகிறான். யூத மக்களுக்கு விரோதமாக அவன் பேசுகிறான். அந்த நேரத்தில் பாருங்க, அப்படி பேசும் பொழுது இந்த நம்ம எசேக்கியா ராஜா அவனை பார்த்து பயப்படவே இல்லை. பயப்படாமல் மக்களுக்கு அவன் ஒரு அறிவுரை சொல்கிறான். என்ன அறிவுரை சொல்லுகிறான் பாருங்க. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாமா? நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். யார் சொல்றா? எசேக்கியா ராஜா யூதா மக்களுக்கு சொல்லுகிறார். எந்த நேரத்தில்? அசீரியா ராஜா இவங்களை பயங்காட்டி உங்கள் பட்டணங்களெல்லாம் பிடித்துருவோன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நேரத்தில் எசேக்கியா ராஜா யூத ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தை, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரிய ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். அப்புறம் ஜனங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். பார்த்தீங்களா? எசேக்கியா ராஜா சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. இந்த அசீரிய ராஜா யாரு? நீங்க திடன்கொள். அவங்கிட்ட இருக்கிறது மாம்சபுயம் தான், நம்மகிட்ட இருக்கிறது ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மாம்சபுயத்தில் தான் உலகமே செயல்படுது. ஆனால் நம்ம ஆவிக்குரிய பலத்தினால செயல்படுகிறோம். ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார்.
அதை தான் சொல்றாரு அவரு. அவன்கிட்ட இருக்கிறது மாம்ச புயம் தானே. அவனோடு இருக்கிறவங்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொன்ன உடனே அவனுடைய வார்த்தையின் மேலே மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அதற்கு அர்த்தம் மக்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கையை வைத்தார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் இப்படிலாம் சொல்கிறான்னு சொல்லி அசீரிய ராஜாவுக்கு கேட்கப்பட்டுச்சு. உடனே அசீரிய ராஜா என்ன பண்ணார், இந்த ராஜா இவன் எசேக்கியாட்ட போய் சொல்கிறதுக்காக ஒரு 3 பேரை செட் பண்ணார். அது 18வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருக்குது. அசீரிய ராஜா தர்தானையும் ரப்சாரீரையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். எதுக்கு அனுப்புனான்? அவனுடைய ஆள் 3 பேரை அனுப்புகிறான். அந்த ரப்சாக்கேங்கிறவன் பெரிய ஆள், அவன் தான் வாய் நல்லா பேசுகிறான். அவனை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. என்ன எதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? என்ன கேட்குறதுக்கு தெரியுமா? 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயே, அது வாய் பேச்சே அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதுல நம்ம எடுக்க வேண்டிய காரியம், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? சொல்லுங்க, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அடுத்தது என்னன்னா, நீ என்னை விரோதிக்கும்படி சொல்லுங்க, யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதை தான் கேட்கறதுக்கு அனுப்பிவிட்டான். பார்த்தீங்களா? அந்த ரப்சாக்கேங்கிறவன் போய் அவன் எசேக்கியா ராஜாட்ட போய் கேளு, நீ யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற? நீ வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன? ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு அழகான ஒரு காரியம். இப்படி கேட்க சொல்கிறான். உடனே அந்த ரப்சாக்கே போய் கூப்பிட்றான், எசேக்கியா ராஜாவை கூப்பிட்டு அனுப்புகிறான் கேட்கணும்னு சொல்லி. ஆனால் எசேக்கியா ராஜா நான் வரமாட்டேன்ட்டார். உன்கிட்ட போய் பேசுறதுக்கு நான் யார்? சரி, யூதா ஜனங்கள் வேணால் வருவாங்க, அவங்ககிட்ட ஏதாவது பேசணுன்னா அவங்ககிட்ட பேசிக்க, நான்லாம் வரமாட்டேன். அப்போ யூதா மக்கள் எல்லாம் கொஞ்சம் பேரை அனுப்பி வச்சான். அப்போ அவங்க போனாங்க. அவங்களிடத்துல இந்த ரப்சாக்கே பேசுகிறாரு, இதெல்லாம் கேட்குறாரு. என்ன உங்களை நீங்கள் எசேக்கியாவுடைய வார்த்தையை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ரப்சாக்கே யூதா மக்களிடத்துல சொல்றத பார்க்கிறோம். ரப்சாக்கே என்பவன் எசேக்கியாவுக்கு விரோதமாக மக்களிடத்துல உரத்த சத்தமாய் பேசினான். என்ன பேசினான்? எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள், அவன் உங்களை என் கையிலிருந்து தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாக தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரிய ராஜா கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை தான் நம்ப பண்ணுவான், ஆனா அதுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லி எவ்வளவு விரோதமா எசேக்கியாவை மேலே நம்பிக்கை வச்சிடாதீங்க, அவன் சும்மா தான் சொல்லுவான்னு சொல்லி அந்த ரப்சாக்கேங்கிறவன் யூத மக்களை அப்படியே கவிழ்த்து போடுகிறான் அவனுடைய வார்த்தையினால. அதில் இன்னும் நீங்கள் கீழே வாசித்தீங்கன்னா தெரியும், எசேக்கியா சொல்ல கேளாதிருங்கள் அப்படின்னு சொல்லுவான். எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கையில் தப்புவித்ததுண்டோ? உலகத்தில் எத்தனை ஜாதி புறப்பட்டு வந்தாலும் அசீரியாவுக்கு ராஜாவுக்கு முன்பதாக யாருமே வெற்றி பெற்றதே கிடையாது. இந்த எசேக்கியா யாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த ரப்சாக்கேங்கிறவன் சொல்றான். ஆனா மக்கள் என்ன பண்றாங்க பாருங்க, 36ஆம் வசனத்துல, ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். ஏன் ஒரு வார்த்தையும் சொல்லாம மௌனமாயிருந்தாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல வந்துருச்சு. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. இவன் எவ்வளவுதான் என்னமும் சொல்லிட்டு போறாங்க, ஆனா என்ன சொன்னாலும் சரி பரவாயில்ல, ஆனா நமக்கு தான் ஜெயம் கிடைக்கும், நமக்கு தான் ஜெயம் கிடைக்கும். அதனால யாருமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த எசேக்கியா ராஜா தான் தன்னுடைய ஆண்டவர் மேல நம்பிக்கையை வைத்தது மட்டுமல்லாமல் அவன் யூதா மக்களையும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்படி அவன் கரெக்டா பக்காவா அவன் நிலைப்படுத்தி விட்டான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நல்ல காரியத்தை செய்தான். அந்த எசேக்கியா ராஜாவுடைய வார்த்தையை எல்லாரும் நம்பி யூதா மக்கள் அப்படியே இருக்கிறாங்க. உடனே இந்த எசேக்கியா ராஜா வேற என்ன பண்ணார் தெரியுமா?
ஆலயத்துக்கு போனாராம். எங்க போனாரு? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாரு. அங்க போய் அவர் 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கியமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்துக்கு ரெட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். சரி, அவன் போன ஆலயத்துக்கு போனான், ஆண்டவரை தேட போயிட்டான். அங்க போய் ரெட்டு உடுத்தி அவன் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3-4 பேரை செட் பண்ணி அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துக்கு அனுப்புகிறான். ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட போய் சொல்லுங்க, அவர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார். அந்த காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் பேசுவார். அங்க ஏசாயாட்ட ஆள் அனுப்புறாரு. எசேக்கியா ராஜா ஆலயத்தில் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே வார்த்தையை அனுப்புங்க, ஏசாயா மூலம் வார்த்தையை சொல்லுங்க. அப்போ ஏசாயா வார்த்தையை அனுப்புறாரு. கர்த்தரிடத்துல கேட்டு என்ன சொல்லுகிறார்? 19:6 பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி அப்பொழுது அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததையும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். நான் அவன் தேசத்துக்கு விரோதமாக ஒரு ஆவியை நான் அனுப்புவேன், அவன் பட்டயத்தினால விழ பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் ஏசாயா மூலமாக அழகான வார்த்தையை சொல்லி அனுப்பினார். நீ அசீரிய ராஜாவுக்கு பயப்படாத, அவன் கூட சண்டை போட யுத்தம் பண்ணுவதற்கு நான் ஒரு ஆவியை அனுப்புவேன். அதுதான் ஒரு தேவ தூதன் அவனை அனுப்புனார். ஒரே ராத்திரியில அசிரியாவின் பாளையத்தில் இறங்கி 1,85,000 பேரை அந்த தேவதூதன் கொன்று போட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய யுத்தம் பாருங்க. அப்போ அந்த பாளையத்தில் 1,85,000 பேர் வந்திருக்கிறாங்க. எசேக்கியாவுக்கு விரோதமாக வந்து நிற்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் அவங்களை எல்லாரையும் நீக்கி போட்டுருவேன், நீ பயப்படாத. எசேக்கியாவுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்டு அதுபடி எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டேன் என்று சொல்லுகிறார். 19ஆவது அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அதுக்கு பின்னாங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவன் இந்த நகரத்துக்குள்ள பிரவேசிப்பதே கிடையாது. அவன் எந்த அம்புமே எய்ய முடியாது. அவன் கொத்தளம் போடுவதும் கிடையாது. அவன் இந்த நகரத்துல பிரவேசிக்காமல் அவன் வந்த வழியே திரும்பி போவான். ஆமென். இவ்வளவு அழகான வார்த்தையை ஏசாயா மூலமாக ஆண்டவர் எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினார். அதே மாதிரி நடந்தது. ஒரே ராத்திரியில பாருங்க, 19ஆவது அதிகாரம் 35ஆவது வசனத்துல, அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். எல்லாம் செத்து போயிட்டாங்க. யாரு விரோதிச்சு வந்தாங்களோ 1,85,000 பேரையும் ஒரே தேவதூதன் வந்து கொண்டு போட்டான். அப்ப ஒரு தேவதூதனுடைய பலன் எவ்வளவு? ஒரு தேவதூதன் வந்தால் 1,85,000 பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவான். அதுதான் அவனுடைய பலம். அதுக்கு மேலேயும் இருக்கும். அன்னைக்கு வந்தது 1,85,000. அப்போ ஒரு தூதனை ஆண்டவர் நமக்கு அனுப்புனா போதும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வெற்றி தருவார். எவ்வளவு பெரிய பிசாசின் போராட்டங்கள், விரோதங்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் இருக்கட்டுமே, ஆனால் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. ஆலயத்தில் போய் அவன் ரெட்டுடுத்தி அப்படியே உட்கார்ந்து ஜெபிக்கிறானாம். அவன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டாராம். எசேக்கியா மூலம் வார்த்தையை அனுப்பினாராம். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படியாக அவர் ஒரு ஆவியை அனுப்புவார். அந்த ஆவி தான் தேவ தூதன் வந்து எல்லாரையும் கொண்டு போட்டுட்டான் ஒரே இரவுல. அப்போ அசீரிய ராஜா மட்டும்
பிழைச்சிருக்கிறார். மீதி எல்லாரையும் கொன்னுட்டார். உடனே இந்த அசீரிய ராஜா வெட்கத்தோடு கூட தன்னுடைய தேசத்துக்கு அவர் திரும்புகிறாரு. அங்கே நேரே அவர் திரும்பி போய் அவன் எங்கே போகிறான்னா அவனுடைய கோவிலுக்குள்ளே போகிறான். நினிவேல போய் அவன் கோயிலுக்குள்ளே போகிறானா. அவன் கோயிலுக்குள்ளே போகவும் அங்கே அவனுடைய குமாரர்கள் இருந்து அவனை பிடிச்சி, நீர் என்ன தோல்வியோடு வந்திருக்கிறீரா, இப்படி ஒரு தோல்வியோடு நீ ஏன் வந்திருக்கிறீர்னு சொல்லி அவனுடைய குமாரர்களே அவனை பிடிச்சு கொன்று போட்டாங்க. கதையே முடிஞ்சிருச்சு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை யார் மேலே இருக்குங்க? நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டீங்களா, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எதிராக செயல்படுகிற பிசாசின் தந்திரங்களை முறியடித்து போடுவார். எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். நம்மளை இதுவரைக்கும் பணித்தளத்தில் ஆண்டவரே பாதுகாத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாங்கள் நினச்சி பார்க்குறோம், இத்தனை வருடங்கள் எங்களை ஆண்டவர் பாதுகாத்தாரே. அந்நிய தேசத்தில், பாஷை தெரியாத இடத்துல ஆண்டவர் எப்படி எங்களை பாதுகாத்தார். நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், தேவ தூதர்களை ஆண்டவர் அனுப்பினார். அனுப்பி ஒவ்வொரு காரியத்திலையும் பாதுகாத்தார். இன்னும் கூட நான் சொல்ல முடியும், சில நேரத்தில் நான்லாம் ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லுவேன். எப்போவுமே பிஷப் வந்து அடிக்கடி வருவாங்க. இந்த இங்கே ஏதாவது மீட்டிங்ஸ் இருந்தால் வருவாங்க. கரெக்டாக என்னைய சில நேரம் நீனும் வா என் கூட அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை ரெண்டு பேரும் போனால் நல்லா இருக்காது, நீங்கள் மட்டும் போங்க, நான் இங்கே இருந்து ஊழியத்தை பார்க்குறேன்னு சொல்லுவேன். அப்போ ஒரு தடவை அவங்க என்னைய ரொம்ப வற்புறுத்தினாங்க, நீ வந்து தான் ஆகணும், எதுக்கு இங்கே இருக்கிற, இந்த தடவை வந்துரு, கண்டிப்பாக வந்துரு. அப்போ அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப சொல்ல முடியல. அப்புறம் சரின்னு சொல்லி நானும் வர்றேன்ட்டேன். சரின்னு பரப்பிட்டு வாரோம். ரொம்ப வருஷம் இருக்கும் இது நடந்து. பரப்பிட்டு வரும்போது நாங்கள் ட்ரெயினில் தான் வருவோம். அப்போல்லாம் ஃப்ளைட் கிடையாது. ட்ரெயினில் நவஜீவனில் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது கூட நான் அப்படியே இருப்பேன், ஒன்றும் பேச மாட்டேன். அப்போ அவங்க கேட்பாங்க, ஏன் இப்படி அமைதியாக இருக்கிற? அப்போ நான் சொல்வேன், எதுக்கு தான் ஊருக்கு வரேன்னு தெரியாமலே வந்துட்டுருக்கேன், அதனால் ஒன்றுமே பேச முடியல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கக்கூடாது, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், ஊருக்கு வரும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ட்டு. ஆனாலும் என் உள்ளத்துக்குள்ளேருந்து அது ஒரு கொஸ்டினாகவே இருக்கும், ஏடா நான் ஊருக்கு வரேன், என்ன காரியம் இப்போ நான் ஊருக்கு வரணும் அப்படி யோசித்துக்கிட்டே இருக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், நாங்கள் வந்து சென்னையில் வந்து இறங்குறோம். 2வது நாள் இறங்குனா அங்கே வந்து ஒரு பிரதர் இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் தான் போய் எப்பவும் நாங்கள் தங்குவோம். அந்த வீட்டுக்கு போய் நாங்கள் இருக்கவும் எங்களுக்கு நியூஸ் வருது, அங்கே எங்கள் வீட்டில் வந்து எங்களை கொலை பண்ணுறதுக்கு ஆட்கள் எல்லாம் வர்றாங்க. அப்போது நீங்கள்லாம் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்களா? அப்போது உடனே இவங்களுக்கு ஃபோன் வந்து கேட்குறாங்க, இப்படி எங்கே வந்து கொலை பண்ண போகிறாங்களாம், சிஸ்டரையும் வந்து சாரையும் கொலை பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் வந்து சூழ்ச்சி பண்ணி இன்னைக்கு வரப்போகிறாங்க, நீங்கள்லாம் எங்கே இருக்கிறீங்க, தப்பிச்சு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்கு தான் நாங்கள் ஃபோன் பண்ணுறோன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, அப்படியா, நாங்கள் ஊரில் இல்லை, நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, சென்னைக்கு. அச்சாப்பா கரெக்டு தான், அப்போ கர்த்தர் உங்களை கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நான் நினைக்கிறேன், ஓஹோ இதுக்கு தான் நானும் சேர்ந்து வீட்டுக்கு இங்கே வந்திருக்கிறேன் போல். நான் இவ்வளவு நேரம் யோசித்தேன், யாடா நான் வர்றேன், இப்போ தான் தெரியுது ஆண்டவர் எங்களை தப்பிக்கும்படியாக, எங்களை தப்புவிக்கும்படியாக இந்த காரியத்தை செய்தார். பிரியமானவர்களே, நிச்சயமாக வந்தாங்க, சும்மா இல்லை, சொன்னது மட்டும் இல்லை, சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. ஒரு குரூப் ஒரு டெம்போ எடுத்துகிட்டு வந்தாங்க, அருவாள் கத்திலாம் கொண்டுட்டு வந்தாங்க, நம்பர் பிளேட்டை மாற்றி போட்டு கொண்டு வந்தாங்க, அந்த எடுத்துட்டாங்க நம்பர் பிளேட்டை. வந்து இங்கே கேட்குறாங்களாம், தேவதாஸ் வாய் எங்கே, அந்த பேகனை எங்கே அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து எங்கள் வீட்டு உள்ளே எல்லாம் வந்து தேடுறாங்களாம். அங்கே நாங்கள் ஒரு சுதேச ஊழியர் குடும்பம் 2 பேரை வச்சுட்டு வந்திருந்தோம். அவங்கெல்லாம் பயந்து அப்படி நிற்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க 2 பேரும் இங்கே கிடையாது, வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னோடனே அவன் அப்படியே எங்கள் ஆஃபீஸில் உள்ள கம்ப்யூட்டரை போட்டு தூக்கி அவன் வண்டிக்குள்ளே வச்சுக்கிட்டான். இப்படி எல்லாம் டைப்ரைட்டிங் மிஷினு அது இது எல்லாத்தையும் தூக்கி, அந்த சைக்ளோஸ்டைல் மிஷின் என்னெல்லாம் இருந்ததோ ஆஃபீஸில் எல்லா பொருளையும் தூக்கி அவன் டெம்போவில் வச்சுட்டான். இருந்ததே 1-2 தான் இருந்திருக்கும் அந்த நாட்களில். அதை எல்லாத்தையும் தூக்கி டெம்போவில் வச்சுட்டு திருப்பி அந்த பண்டலாக இருந்தது
அந்த பண்டல் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் அவ்வளோ பைபிள், ஃபுல் பைபிள் பண்டல் ஒரு ரூம் நிறையா இருந்துச்சு. உடனே அவன் பார்க்குறான், பைபிளா, அப்போ கொளுத்தி போட்டுடலாம். உடனே அவங்கக்கிட்ட தீப்பெட்டி வச்சுருந்தாங்க. அந்த அவங்க எல்லாம் அந்த குடிப்பாங்க ஏதாவது சிகரெட்டு, அந்த அதுக்குரிய தீப்பெட்டியை எடுத்து முழுசும் அவங்க கொளுத்தி அதில் வச்சு பார்க்குறாங்களாம். ஒரு பைபிளும் எதையுமே கொளுத்த முடியல. அவங்ககிட்ட இருந்த எல்லா தீக்குச்சியும் காலி ஆயிட்டு, ஒன்றுமே கொளுத்த முடியல. அது பிடிக்கவே இல்லை. அப்படி ஆண்டவர் பண்ணிட்டார். அப்போ இந்த ஊழியர்கள் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க, சுதேச ஊழியர் 2 பேர். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு உங்கள் சாரையும் உங்கள் பேனையும் தான் பிடிக்க வந்தோம், இப்போ அவங்க இல்லைல்ல, அப்போ நீ 2 பேரும் ஏறு அப்படின்ட்டாங்க. உன்னையே கொண்டு போகிறோம். அவங்க ஒய்ஃப் மாதிரி நிற்காங்க. சரி, பெண்களை விட்டுடுறோம். 2 ஆண்கள், அமர் சிங் பாய்னு ஒரு பையன், இன்னொரு மன்னு பாபோர்னு சொல்லி 2 பேர் ஏற்றிட்டாங்க டெம்போவில். வர வழி கிடையாது, கையெல்லாம் கட்டிடுவோன்ட்டான். அதெல்லாம் அவங்க 2 பேரும் ஏறிட்டாங்க. ஏறி அவங்க கொண்டுட்டு போகிறான். நைட்டில் நாங்கள் இங்கே ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில், ஆண்டவரே எங்கள் ஆட்களை எதுவும் பண்ணிட வேண்டாம், அவன் விரோதிக்கிறவன் வந்து இது பண்ணிடக்கூடாது, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். எங்களுக்கு நியூஸ் கிடச்ச உடனே எங்களுக்கு நைட் ஃபுல்லாக சாப்பிடவே மனசு இல்லை, ஃபுல்லாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். அதே நைட்டில் நடந்தது என்னன்னு பாருங்களேன். அந்த 2 பேரை பிடிச்சிட்டு போய் அவன் இன்னொரு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, ஃபுல் இந்துக்கள் இருப்பாங்க, அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு குளத்து பக்கத்தில் ஒரு இந்து கோயில் இருக்குது, அங்கே போய் அவங்க 2 பேரையும் நிறுத்தி சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இதுதான் உங்களுக்கு கடைசி நைட், இரவு, லாஸ்ட்டு இரவு, உங்களை நான் கொலை பண்ண போகிறோம், சரியா? உனக்கு பயமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கான். ஒருத்தன் கொஞ்சம் பயந்து பதிலே சொல்லாமல் அப்படி இருந்திருக்கான். இன்னொருத்தன், நீ கொன்று போடு, பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொன்னான். இந்த தைரியம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அவன் கரெக்டாக சொல்லியிருக்கான், பரவாயில்ல நீ கொன்று போடணுன்னா கொன்று போடு. அப்புறம் சொல்லியிருக்கான், உனக்கு லாஸ்ட்டாக சாப்பாடு வாங்கி தரோம், என்னது உனக்கு ரொம்ப விருப்பம்னு சொல்லு, அதை சாப்பிட்டுக்க, ஏன்னா லாஸ்ட்டு நைட்டு இன்னைக்கு தான், அப்போ என்ன வேணும்னு சொல்லி தாரோம், சாப்பிட்டுட்டு உன்னைய கொலை பண்ணுறோம். ஒருத்தன் சொல்லவே இல்லை. இவன் இப்போ பேசினால இவன் எனக்கு இந்த ரொட்டி வேணும், அந்த சப்ஜி வேணும்னு சொன்னான். கூட்டு போய் பக்கத்தில் தான் ஹோட்டலு, கூட்டு போய் சாப்பிட வச்சான். அவன் சாப்பிட்றான். அமர் சிங் நல்லா சாப்பிட்றார். மன்னுபாய்ங்கிறவர் சாப்பிடவே இல்லை, சாப்பாடும் போக மாட்டேங்குது. இது அப்போ அவன் நல்லா சாப்பிட்றான், நீ ஏன் சாப்பிட மாட்டேக்க அப்படின்னு சொன்னான். அவன் ஒன்றுமே பதிலே பேசலை. இவன் நல்லா சாப்பிட்டான். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்த உடனே கூட்டு போனாங்க அந்த குளத்து பக்கம். போய் அவனை வெட்டுறதுக்கு கொண்டு போகும்போது பக்கத்தில் இன்னும் ஒரு 25-30 பேர் கூட்டிட்டாங்க. எல்லோரும் வந்திருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டு தான் அவங்க செய்கிறாங்க. இது நம்ம சாமிக்கு கொலை இது பண்ணி கொடுத்துர்லாங்கிறன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அப்படி போய் நிற்கிறாங்களாம். அப்போ நம்ம அந்த பையன் சொல்கிறானா, எனக்கு எந்த பயமும் இல்லை, சரி பரவாயில்ல வெட்டிக்கங்க அப்படின்னு அவன் சொன்ன உடனே அந்த ஆட்கள் கேட்டுச்சான், உனக்கு இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு சொன்னால், எங்கள் வேதத்தில் எழுதியிருக்கு, சரீரத்தை கொல்ல வல்லமை உள்ளவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்க, ஆத்மாவை கொல்லுவதற்கு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் பயப்படணும்னு எழுதியிருக்கு. நீங்கள் என்னுடைய சரீரத்தை தானே கொல்லுவீங்க, என் ஆத்மாவை உங்களால் கொல்ல முடியாதுல்ல. அப்போ என் ஆத்மாவை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதபடியில் இந்த சரீரம் வெட்டுண்டு போகும், இந்த ஆத்மா ஆண்டவரிடத்துல போகும். ஒரே நிமிஷம் தான் நான் எங்கள் ஏசப்பா கூட போய் சந்தோஷமாக இருக்க போகிறேன். அதை தான் நான் யோசித்துட்டு இருக்கேனே ஒழிய உன்னுடைய அருவாளெல்லாம் நான் யோசிக்கலை அப்படின்னு சொன்னான். இந்த நம்பிக்கை, இது என்ன நம்பிக்கை? அதை தான் அந்த மக்கள் யோசிச்சாங்க. வேதத்தில் இப்படி சொல்லி இருக்குன்னு சொல்லி இந்த மனுஷன் இவ்வளவு ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கானா இந்த கடவுள் மேல, இவ்வளவு தைரியமாக உயிரை கொடுக்க ஆயத்தம் சொல்றானே. நம்ம தான் முட்டாள்னு சொல்லி ஒவ்வொருத்தரா பின்வாங்கிட்டாங்க, ஒவ்வொருத்தரா பின்னாடி போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல, அவங்க மட்டும்தான் நிற்காங்க. கூடி வந்த எல்லா ஊரில் உள்ளவங்க எல்லாரும் போயிட்டாங்க. இந்த 3 பேரும் பயந்து இனிமே கொன்னோன்னு சொன்னால் நம்ம மேலே தான் பழி வரும், அதனால இனிமே கொல்ல வேண்டான்னு சொல்லி அவனை பழையபடி ராத்திரி 1 மணிக்கு அந்த
குளத்துக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்டில் கொண்டு வந்து ஏதாவது வண்டி போகுதான்னு பார்த்தாங்க. பெரிய லாரி போச்சு. அந்த லாரிக்காரனை நிற்பாட்டி இவங்களை எல்லாரும் ஏற்றி விட்டுட்டான். ஏற்றி அந்த நம்முடைய கம்ப்யூட்டரு இந்த எல்லாம் கொண்டு போனாங்க, மெஷின்ஸ் எல்லாத்தையும் ஏற்றி பழையபடி உள்ளே வச்சு டிக்கெட்டும் அவனே அந்த டிக்கெட்டுக்குரிய காசையும் கொடுத்து இவங்களை கொண்டு போய் ஜாலத்தில் இறக்கி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். ராத்திரி 2 மணிக்கு இந்த ஆட்கள் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே அவங்களுடைய பெண்கள் எல்லாம் ஒரே ஜெபம், அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க ராத்திரி ஃபுல்லாக. இவங்களை ஆண்டவர் 2 மணிக்கு வீட்டுக்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியம் செய்கிறார் பார்த்தீங்களா? இப்படி எங்களை ஆண்டவர் நிறைய விஷயத்தில் எங்களை பாதுகாப்பார். தூதர்களை அனுப்பிடுவார், அவர் தான் பாதுகாப்பார், ஆலோசனை தருவார். இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. இன்னைக்கு அவனுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை ஞாபகத்தில் வச்சார் பார்த்தீங்களா? இந்த சரீரத்தை கொல்லுகிறவனுக்கு பயப்படாமல் ஆத்மாவை கொல்லுவதற்கு தான் பயப்படணும். இந்த வார்த்தையை அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு நினைப்பூட்டி நான் அந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அடுத்தபடியாக ஒரு மனிதனை நம்ம பார்க்கலாம். யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை இந்த யோபு சொன்ன ஒரு வார்த்தை. அவர் என்னை கொன்று போட்டாலும், யாரு? கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, நான் அவர் மேலே தான் நம்பிக்கையா இருப்பேன். இந்த வார்த்தை ரொம்ப மகிமையான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையினால ஆண்டவர் அந்த யோபுவை ஆசீர்வதித்தார். பார்த்தீங்கன்னு சொன்னால் யோபுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவன் உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான், தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான், பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருந்தான், பெரியவனாக இருந்தான், அதிகாலைமே எழும்பி தேவனை தொழுது கொள்பவனாக இருந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். ஆனாலும் அவன் மேலே பிசாசு கண்களை வைத்து கொண்டு வந்த போராட்டத்தின் நிமித்தமாக ஒரே நாளில் அவன் பிள்ளைகளை இழந்து, ஆடு மாடுகள், ஒட்டகம், கழுதை எல்லாவற்றையும் இழந்து போனான். கடைசியில் தன்னுடைய சரீரத்தில் வியாதி, ஊரல், அரிப்பு வியாதி, தோல் வியாதி, அதிலிருந்து விடுதலை இல்லை. ஓட்டை எடுத்து தன்னுடைய சரீரத்தை அவனே இழைச்சி கொண்டு இருக்கிறான், இரத்தமாக்கி கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட வியாதி, சரீரத்தில் நாற்றம், யாரும் பக்கத்தில் வர முடியாத நிலைமை. அவ்வளவு பெரிய ஆளு அவனுக்கு. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர அந்த அரிப்பு நோய் வந்து விட்டது. ஒருவரும் பக்கத்தில் போக மாட்டாங்க. அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்மார்கள்லாம் வந்தாங்க. அவங்களும் ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி அவனை மனமடி வாக்குவாங்க. சரி, போயிடுவாங்க. ஏன் இப்படி வந்தது, நீ என்ன பண்ண அப்படிலாம் கேட்பாங்க, போயிடுவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களுடைய மனைவி என்ன சொன்னாங்க? இன்னுமா நீ உத்தமத்தில் நீ உறுதியாக நிற்கிறாய், நீ இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த மனைவி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனாலும் அந்த யோபு தன்னுடைய மனைவி இப்படி சொன்ன பொழுதுகளும் கூட, என்ன நீ பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிற, அவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்களேன். பரவாயில்ல, நன்மை தந்தாரு, தீமை தந்தாலும் பரவாயில்ல, பெற்றுக்கொள்வோம். அதுதான் அவருடைய விசுவாசம் பாருங்க. என்னை கொன்று போட்டாலும் கூட நான் விட மாட்டேன், என் ஆண்டவரை நான் தூசிக்க மாட்டேன். அவர்தான் என் நம்பிக்கை, அவர்தான் என் நம்பிக்கை. யோபு அவரை இறுக பிடித்து கொண்டான். ஆகையினால நடந்த காரியம் என்ன? இழந்ததை எல்லாவற்றையும் அவன் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒரு சோதனை வரும் பொழுது, துக்கங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது நாம் எப்படி நம்முடைய உத்தமத்தில் நிலைத்து நிற்கிறோம், ஆண்டவர் மேலுள்ள நம்பிக்கையிலே நாம் எப்படி நிலை நிற்கிறோம், அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். நாம் நிலையாக நிற்கும் பொழுது, ஆண்டவருக்காக
அவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அன்றைக்கு அவனுடைய வியாதியிலிருந்து விடுதலையை ஆண்டவர் கொடுத்து அவனுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்து அவனுடைய பின்னிலைமையை முன்னிலும் அதிகமாக அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். மூன்றாவதாக ஒரு மனிதன் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய நம்பிக்கையை குறித்து நாம் பார்க்கலாமா? ரோமர் 4வது அதிகாரம் 18ஆம் வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். நம்புகிறதுக்கு ஏதுவே இல்லை, ஆனாலும் அவன் என்ன செய்தானாம்? நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஆபிரகாமை தன் நம்பிக்கை மிகப்பெரிய நம்பிக்கை. 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, முழு நிச்சயமாய் நம்பி, எல்லாரும் சொல்லுங்க, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அவனை ஒரு பிள்ளை கூட இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்றுவேன். ஒரு குழந்தை கூட இல்லை, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனையாகவும் பெருகுன்னு சொல்றார். அப்ப இதெல்லாம் பார்க்கிறான். அவன் முழு நிச்சயமா நம்பினானா ஆண்டவருடைய வார்த்தையை. அவர் என்ன ஜாதிகளுக்கு தகப்பனாவன் சொன்னார், ஆனா என் சரீரம் செத்து போய்விட்டது, சாரலுடைய கர்ப்பமும் செத்து போய்விட்டது, இனிமே நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் கூட அவன் கர்த்தரை முழு நிச்சயமாய் நம்பினான். அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். நம்பி விசுவாசித்தான். முதல்ல நம்பிக்கை தான், அதுக்கு பிறகுதான் விசுவாசம். அல்லேலூயா. முதல்ல அந்த நம்பிக்கை வந்துடணும், அப்புறம் தான் விசுவாசத்தில் பக்காவாக இருக்க முடியும். அவன் முழு நிச்சயமா நம்பினா, தேவனை மகிமைப்படுத்தினா, விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாமுடைய விசுவாசம். இன்னைக்கு பணித்தளத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஒரு குழந்தை கூட இல்லாமல் வருவாங்க, ஆனால் விசுவாசத்தில் வல்லமையாக இருந்து அவங்க நிறைய பேர் குழந்தை பாக்கியத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி எவ்வளவோ பேரை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயலாத தன்மைகள், கற்பம் செத்து போயிட்டு, சரீரம் செத்து போயிட்டு, ஒருவேளை சரீரத்தில் பலன் இல்லை, சுகவீனங்கள், செத்து போன ஒரு நிலைமை, ஏமாற்றம், வாழ்க்கையில் முன்னேற முடியாது, இனிமே எப்படி பிழைப்போம், இனிமே எப்படி வாழ்வோம், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வந்துவிட்டோமே. ஒருவேளை ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது, சாராளின் கற்பம் செத்தது. இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்காது. ஆனால் வாழ்க்கையில் வேற வேற பிரச்சனைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் செத்த நிலைமை போல காணப்படுது. யார் எங்களை அதற்கு விடுதலை தருவார்? இந்த காரியத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை வருமா என்ற நிலைமையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. உங்களுடைய நம்பிக்கை ஆபிரகாமுடைய நம்பிக்கை போல முழு நிச்சயமாய் அவரை நம்புவீர்களானால் அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆண்டவர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார், கண்டிப்பாக தருவார். கடைசியாக ஒரு மனிதனை பார்த்துவிட்டு நாம் முடிக்கலாம். பவுல் கர்த்தருடைய ஊழியக்காரன். பாருங்க, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். பவுல் இது எந்த காரியத்தில் சொல்றார்? அவர் கடைசியாக ரோமாபுரிக்கு அவர் கப்பல் ஏறி செல்லும் பொழுது பிரயாணத்தில் பெரிய கடும் காற்று யூரோக்ளித்தோன் காற்று எல்லாம் சூறாவளி
எல்லாம் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையை அற்று போன நிலைமை. வசனத்துல 20ஆம் வசனத்தை வாசிங்க. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இனி தப்பி பிழைப்போமா அப்படிங்கிற நம்பிக்கையே அற்று போய் நம்மள யாராவது நம்ம இருக்கிறோமா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. நிச்சயமா பாருங்க, அந்த எல்லாரும் அந்த கப்பலில் இருந்தவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை. இனிமே தப்பி பிழைக்க மாட்டோம்னு சொல்லி எல்லாரும் நினைக்கக்கூடிய நேரத்தில் தான் பவுலுக்கு இரவுல சொப்பனத்தில் தூதன் வந்தார். வந்து சொன்னார், பவுலை நீ பயப்படாத, நீ திடமனதா இரு, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னுடனே இருக்கிற யாவருக்கும் தேவன் தயவு பண்ணினார் என்று ஒரு தூதன் வந்து சொல்றார். பவுலே நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். போதும் அந்த ஒரு வார்த்தை. உடனே அந்த பவுல் சொல்றாரு, ஆண்டவர் மேல் நம்பிக்கையா வைங்க, அந்த வார்த்தையில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆனபடி நாளை மனுஷரை திடமனதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொன்னான். நம்ம எப்படியும் தப்பி பழைச்சிடலாம், நம்ம சாக போவது இல்லை, நம்பிக்கையாக இருங்கள். இன்னொரு இடத்துல அழகா எழுதி 2 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரம் 8லிருந்து 10 வசனங்களை வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக, மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? பவுலுடைய நம்பிக்கையை பாருங்க. நிச்சயம் நாம் பிழைப்போம், திடமனதாய் இருங்க. நாங்க பயந்தது உண்மைதான், தப்பி பிழைப்போமா? நம்பிக்கை அற்று போயிற்று. அப்படிப்பட்ட நிலைமை தான். ஆனாலும் கர்த்தரை நம்ப ஆரம்பிச்சோம் பாருங்க. எங்களுக்கு ஆண்டவர் தப்புவித்தார், எங்களை ஆண்டவர் தப்புவித்தார். அவர் தப்புவிக்கிறார், இன்னும் அவர் தப்புவிப்பார். இன்னைக்கு அந்த நம்பிக்கையை தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களை தப்புவிச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, இனிமேலும் அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு காரியம்தான். என்னதுன்னா இயேசு. அவர் தான் நமக்குள்ள இருக்கிறார். இந்த நம்பிக்கை எப்படி நமக்கு உண்டாகிறது? இந்த நம்பிக்கை சும்மா வந்துருமா தானா? வேதத்திலிருந்து நம்ம பார்க்கணும், சரியா? இந்த நம்பிக்கை எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர், எல்லாரும் சொல்லலாமா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருக்கிறார். ஆகையினாலே நாம் பிழைத்துக் கொள்ளலாம். ஆமென். எல்லாரும் சொல்லலாமா? கரங்களை வைத்து சொல்லலாமா? நம்முடைய நெஞ்சில கரத்தை வைத்து சொல்லலாமா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் இருப்பதே இந்த ரகசியம். இதனால நான் தப்புவிக்கப்படுவேன். ஆமென். இந்த நம்பிக்கை தான் நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா உங்களுக்குள்ள இருக்கிறார்.
கிறிஸ்து எங்க இருக்கிறார்? அவர் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று அல்ல, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறபடியால் நமக்கு அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அவர் மூலமாக கொடுக்கப்படுகிறது. இன்னும் நம்பிக்கையை குறித்து நிறைய காரியங்கள் பார்க்க முடியும், இப்போ டைம் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், என்னதெல்லாம் வேதத்தில் சொல்லியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நம்பிக்கை, அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியின் மூலமாகத்தான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இன்னும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்பிக்கையினால நமக்கு நித்திய ஜீவன் உண்டு, நம்பிக்கையினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டு, நம்பிக்கையினாலே நமக்கு சந்தோஷம் உண்டு. இது எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த நம்பிக்கை பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு உண்டாகிறது, அவர் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு உண்டாகிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசுவை நாம் பிடித்து கொள்ளுவோம். அவர்தான் நான் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. தாவீது சொல்வார் அல்லவா, நீரே என் நம்பிக்கை, என் கோட்டை, என் அரண். இன்னைக்கு ஜீசஸ் தான் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதுதான் பெரிய நம்பிக்கை. அவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் அவருக்குள்ளே பிழைக்கிறோம். அவர் நம்மை தப்புவிப்பார். இனிமேலும் நாம் 4 பேரை பற்றி பார்த்தோம். முதலாவது எசேக்கியா ராஜா, அவனுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்தார். அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். கர்த்தர் தூதனை அனுப்பி யுத்தம் செய்தார். அவன் சத்துருவை முறியடித்து போட்டான். இரண்டாவது யோபு, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். அடுத்தபடியாக ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறினார். அவர் தேவனுடைய சிநேகிதனாக மாறினார். அப்படிப்பட்ட பெரிய பிளெஸ்ஸிங் ஆண்டவர் அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்தார் என்றால் அவன் கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை. பவுல் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் அந்த அழைப்பில் அவன் நிறைவேற்றுறதுக்கு காரணம், அவன் ராஜாக்களுக்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி அந்த அழைப்பில் அவன் ஸ்திரமாக இருந்தான், நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை தப்புவித்தார். அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? அவனுக்கு கிடைத்த ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தான். ராஜாக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னான், புறஜாதிகளுக்கு சொன்னான், இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னான், எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து கடைசியாக என்ன சொன்னான்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு பவுலுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங், நீதியின் கிரீடத்தை பெற்று அவன் இருக்கிறான்னா கர்த்தர் மேலே வச்ச அந்த நம்பிக்கை. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று, ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் ஏன் இருக்கிறோம், ஏன் வாழ்கிறோம்? நாட்கள் உண்டல்லவா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று நினைத்தது உண்டல்லவா? நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி நின்ற நாட்கள் உண்டல்லவா? இம்மட்டு உன்னை ஏந்தினது, தப்புவித்தது கர்த்தருடைய கரம்தான். பிரியமானவர்களே, அவரே உங்களை இதுவரைக்கும் தப்புவித்தார், இனிமேலும் அவர் தப்புவிப்பார். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி, ஓரபா ஷதரபா கதுரிபி பதனமா ஷதரபிக தலகரபா போரபா ஷதரபிக பதுபதரபா பாபா போரபா ஷபதுரிபி பக்கதலகரபா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சத்தமா அந்நிய பாஷை பேசுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நம்பிக்கை உங்கள் உள்ளத்திலே பிறக்கட்டும். ஓ, மகிமையின் நம்பிக்கையாக கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையை மாற்றுகிறார். எவ்வளவு செய்தாலும் நஷ்டம்தான், முன்னேறுவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? கவலைப்படாதே, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்தருளு. உன் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், அவர் உயர்த்துவார்.
என்னுடைய காரியத்தை என்ன செய்வேன் என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? உன் நம்பிக்கை கர்த்தர் மீது வையே. இந்த மாதத்திலே ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிங்க இப்பொழுதே. ரைட் நவ் மாஸ்டர். Oh, let the miracle be happen in the name of Jesus. Touch and bless everybody, Lord Jesus. ஏசப்பா கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பதற்காய் நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தீரே, நன்றி அப்பா. எங்களுக்குள் மகிமையை நம்பிக்கையாக இருக்கிறீரே, நன்றி அப்பா. தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை செய்யும். ஒரு கோடி மக்களை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். எங்கள் ஊழியத்தை ஒப்புக்கொடுக்கிறோம், அலுவலகத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய கிருபையை தாரும். ஆசீர்வதிப்பீராக ராஜா, ஆசீர்வதிப்பீராக ராஜா. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A-323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. ஃபோன் 9345675468.